நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாம்பரம் அருகே புதிய சுற்றுலா தலம் குடும்பத்துடன் படையெடுக்கும் மக்கள். இப்படின்ற ஒரு ஹெட்லைன்ஸ நான் போன மாதம் ஒரு செய்தித்தாள், ஒரு வெப்சைட்ல படிச்சேன். இப்படி ஒரு ஹெட்லைன்ஸ பார்த்த உடனே தாம்பரத்துல ஏதாவது ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் மாரியான ஒரு விஷயத்த தொறந்துட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த செய்திய நான் வாசிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் வந்து, எந்த மாதிரியான ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க்கோ, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸோ அங்க வரல. அந்த செய்தியில குறிப்பிட்டிருந்த ஒரு தகவல் சிட்லப்பாக்கம் ஏரிய பத்தி தான். இந்த வீடியோல நம்ம சிட்லப்பாக்கம் ஏரிய பத்தி தான் பார்க்க போறோம். சென்னையுடைய சதர்ன் எண்டான தாம்பரம், செம்பாக்கம், மேடவாக்கம் போன்ற பகுதிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடம் தான் சிட்லப்பாக்கம். சென்னையில பச்சைமலை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய குன்று ஒண்ணு இருக்கு. அது பெரிய மலையெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஹில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையோடைய அடிவாரம், அதாவது வேலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பகுதிகள் தான் வந்து இப்ப நான் சொன்ன தாம்பரம் ஆகட்டும், இல்லைன்னா செம்பாக்கம், சிட்லப்பாக்கம் போன்ற பகுதிகள் எல்லாமே. மலையோடைய அடிவாரம் அப்படின்றதுனால நல்லா மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மலையிலேருந்து அந்த பச்சைமலை ஹில்ஸ்ல இருந்தும் சரி, இந்த தாம்பரம், பல்லாவரம் பகுதியில இருக்கிற சிறிய சிறிய மலைகள்ல இருந்தும் சரி, நீரானது மலை மேலிருந்து பள்ளத்தை நோக்கி வரதுனால, இந்த பகுதிகள் எல்லாமே ரொம்பவே வாட்டர் ரிச் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்க இருக்கிற நீர்நிலைகள் ரொம்பவே நல்லா இருந்தது. நீர் மட்டமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடத்துல நீர் நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஒரு தொழில் நிச்சயமா செழித்து வரும். அது எதுவும் கிடையாது. அதுதான் விவசாயம். ஒரு காலத்துல அதுவும் எஸ்பெஷலி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த சிட்லப்பாக்கம் பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் இருந்திருக்கு. இந்த விவசாய நிலங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சிட்லப்பாக்கம் பகுதி, இந்த மேடவாக்கம், செம்பாக்கம் இந்த பகுதியில இருக்கிற நீர்நிலைகள்ல இருந்து நீரை எடுத்து தான் விவசாயம் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல நம்ம சென்னை நகரம் வளர வளர எப்படி நகரின் பல்வேறு பகுதிகள்ல இருக்கிற நீர்நிலைகள் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சதோ, அதே மாதிரியான ஒரு ஃபேட் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரியான ஒரு நிலை தான் இந்த சிட்லப்பாக்கம் ஏரிக்கும் ஏற்பட்டுச்சு. இந்த ஏரியை சுற்றி இருந்த நிலங்கள் எல்லாமே விவசாய நிலங்களா இருந்தபோது, இந்த ஏரிய பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கடமை வந்து அப்ப விவசாயம் செஞ்சு வந்த மக்களுக்கு இருந்தது. ஏன்னா நல்ல நீர் இருந்தா மட்டும் தான் அவங்களால விவசாயம் செய்ய முடியும். அதனால அவங்க இந்த ஏரியாவுடைய நீரையும் சரி, இந்த ஏரி, இந்த எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம சென்னை நகரம் கொஞ்சம் கொஞ்சமா அர்பனைஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விவசாயம் அப்படின்றது நம்ம சென்னையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கவே, நீர்நிலைகளுடைய முக்கியத்துவத்த நம்ம சென்னை மக்கள் மறந்துட்டாங்க, மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 80லிருந்து 90 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சிட்லப்பாக்கம் ஏரியானது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா டீகிரேட் ஆக ஆரம்பிச்சது. டீகிரேட் அப்படின்னா, இந்த ஏரிய வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி குப்பைகள கொட்ட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸுமே வந்து இந்த பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. ஏன்னா தாம்பரம் ஒரு பக்கம் வளர்ச்சி அடையவே, அதனை சுற்றியுள்ள மேடவாக்கம், சிட்லப்பாக்கம், செம்பாக்கம் போன்ற பகுதிகளுமே கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய ஆரம்பிச்சது. அதாவது தாம்பரம் அப்படின்றது ஒரு முனிசிபாலிட்டியா மாறுச்சு. அதுக்கப்புறம் இந்த பகுதிகளும் முனிசிபாலிட்டியா மாற, இந்த பகுதியில இருக்கிற நீர்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமா காணாமல் போக ஆரம்பிச்சது. இந்த சிட்லப்பாக்கம் பகுதிய பொறுத்தவரையில 1980கள் மற்றும் 90கள்ல ஒரு 5 அடி நீங்க வந்து மண்ண தோண்டுனாலே உங்களுக்கு ட்ரிங்கபிள் வாட்டர் ஆனது கிடைச்சிருக்கு. ஆனா 1990ஸ்க்கு அப்புறம் எஸ்பெஷலி ஆஃப்டர் 95 நெறைய அர்பனைசேஷன் ஆகவும் இன்னொரு சைட்ல வந்து இந்த ஏரி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கப்படவே வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி கீழ போய் ஒரு கட்டத்துல அரவுண்ட் ஒரு 2005, 10 டைம் பீரியட்ல ஒரு 100 அடி இல்ல 200 அடி, 300 அடி தோண்டுனா மட்டும் தான் இந்த பகுதியில நீர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலிருந்து அதாவது ஆல்மோஸ்ட் அந்த லேக் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட நிலையில இருந்த ஒரு லேக் அதாவது குப்பை கொட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அத வந்து ஆக்கிரமிக்கிறது இன்னொரு பக்கமாகட்டும், இது எல்லாம் ரொம்பவே வேகமா நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில இந்த பகுதியோட மக்கள் போராடி, இது எங்க ஊர் தண்ணி அப்படின்னு போராடி, இந்த சிட்லப்பாக்கம் ஏரிய மீட்டெடுத்திருக்காங்க. அந்த சிட்லப்பாக்கம் ஏரிய தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லேக் பத்தின தகவல நான் சேகரிக்கும்போது, எனக்கு இன்னொரு தகவலும் வந்து கிடைச்சது. அதாவது இந்த லேக் பகுதியில வந்து ஏதாவது கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாமா? அப்படிலாம் கூட அர்லி 90ஸ்ல கவர்ன்மென்ட் வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் கூடாது. இந்த ஏரிய வந்து புரொடெக்ட் பண்ணணும். இந்த ஏரிய வந்து பழைய நிலைக்கு ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அ கவர்ன்மென்ட் கொண்டு வந்த எல்லா திட்டங்களாகட்டும், இல்லன்னா அட் த சேம் டைம் வந்து ஆக்கிரமிப்புகளாகட்டும், இது எல்லாத்தையும் எதிர்த்து அந்த பகுதி மக்கள் போராடவே, இந்த ஏரியானது இன்றைய நிலையில காப்பாற்றப்பட்டிருக்கு.
இந்த வீடியோவை நான் பதிவிடுறதோட மிக முக்கியமான நோக்கம், சிட்லப்பாக்கம் பகுதி மக்கள் அவங்க பகுதியில இருந்த ஏரிய மீட்டெடுத்திருக்காங்க. சென்னைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட பகுதிகள்ல வந்து ஏரிகள் காணாம போயிடுச்சு. இந்த குப்பை கொட்டிட்டாங்க, ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு. சிட்லப்பாக்கம் பகுதி மக்களால ஒரு ஒரு குப்பை தொட்டி, அதாவது ஒரு கார்பேஜ் டம்ப் யார்டா இருந்த ஒரு இடத்த, இந்த மாதிரியான ஒரு லேக்கா மாத்த முடியும் அப்படின்னா, நிச்சயமா சென்னையில இருக்கிற மற்ற பகுதி மக்கள் முயற்சி எடுத்தால், நிச்சயமா அவங்கவங்க பகுதியில இருக்கிற அ லேக்ஸையும் மீட்டெடுக்க முடியும். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா அப்படின்னா, சிட்லப்பாக்கம் பகுதி மக்கள் வந்து ஒரு ரோல் மாடலா திகழ்றாங்க டூ அதர் அ பீப்பிள் இன் சென்னை, இன் அதர் ஏரியாஸ். மற்ற பகுதிகள்ல இருக்கிற மக்களுக்கு வந்து நிஜமாவே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியா தான் நான் இத பார்க்குறேன். ஏன்னா, அ ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு, ஒரு சாலை அமைக்கல, அப்படி இப்படின்னு சொல்லி அரசாங்கத்த அரசாங்கத்தின் மேல் பழி போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்னு அரசாங்கம் செய்யல அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சைட்ல போயிட்டு இருந்தாலும், இது என் ஊரு, இது என்னுடைய தண்ணி, நான் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கடமை உணர்ச்சி வந்து அந்த ஏரியால இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருந்ததன் காரணமா தான், விளைவா தான், போன வருஷம் வெள்ளம் வரும்போது நீங்க தேடி போய் பார்த்தீங்க அப்படின்னா, சிட்லப்பாக்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து பெரிய அளவுக்கு வெள்ளம் ஏற்படல. இதுவே 2015 அந்த டைம் பீரியட்ல வெள்ளம் வரும்போது பெரிய இம்பாக்ட், சென்னை நகரமே பாதிக்கப்பட்டது. இந்த பகுதியும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இவங்க செஞ்ச இந்த ரெஸ்டோரேஷன் ஒர்க்ஸ், லேக் ரெஸ்டோரேஷன் ஒர்க்ஸின் காரணமாக போன வருஷம் வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி பள்ளிக்கரணை இந்த மாரி பகுதியில இருக்கிற மக்கள்லாம் வந்து பள்ளிக்கரணை, வேளர்ச்சி இந்த மாரி பகுதியில இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு 5 நாள், 6 நாள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாரியான ரொம்பவே பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்குமே ரொம்ப சிரமமான விஷயங்கள் இருந்தது. நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் போன வருஷம். பட் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி சிட்லப்பாக்கம் பகுதி மக்கள் வந்து சரி, இது எங்க பகுதி, எங்க ஏரி அப்படின்றத ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்குற சிட்லப்பாக்கம் ஏரி வந்து ஒரு 2015ஆம் ஆண்டு, 16ஆம் ஆண்டு வந்து லிட்டரலா சொல்லப்போனா அது ஒரு குப்பை கிடங்கு மட்டும் தான். அங்க குப்பைய கொட்டி அந்த ஏரி மேல குப்பைய கொட்டி, கொட்டி, கொட்டி கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு நீர்நிலையா இருந்தது. ஒரு ஹோல்சேல் கார்பேஜ் டம்ப் யார்டா மாறிடுச்சு. சரி, இப்படிப்பட்ட ஒரு டம்ப் யார்ட எப்படி இந்த பகுதி மக்கள் இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு லேக்கா மாத்துனாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும். மக்கள் நடந்து போறாங்க, குழந்தைகள் விளையாடுறாங்க. ஸோ இந்த மாரியான ஒரு இடமா எப்படி மாத்துனாங்க? என்ன போராடுனாங்க அப்படின்னா, அதில குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது டம்ப் யார்டா மாறவே என்னென்னமோ ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. எதுவும் பெரிய அளவுல அது பாசிட்டிவான டைரக்ஷன்ல மூவ் ஆகாததுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து இந்த டம்ப் யார்ட்ல போயிட்டு பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணியிருக்காங்க. பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யோகா அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரியான விஷயங்கள வந்து இந்த குப்பை கிடங்குல உட்கார்ந்து பண்ணியிருக்காங்க. நார்மலா இந்த மாரி பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்றாங்க, யோகா பண்றாங்கன்னா, ஒரு கிளீனான அட்மாஸ்பியர் இல்லன்னா ஒரு ஒரு மெடிடேஷன் பண்றதுக்குன்னு ஒரு இடம் எப்படி இருக்கணுமோ, அந்த மாரி இடங்கள்ல போய் பண்ணுவாங்க. பீச்ல போய் பண்ணலாம். ஏன்னா காற்று கொஞ்சம் சுத்தமா இருந்தா தான் அதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியம் அப்படின்ற மாரி பண்றது ரைட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த பகுதி மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆ ஒரு நூதன முறையில் போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அ டம்ப் யார்ட்ல போய் வந்து பிரீத்திங் எக்சர்சைஸ், யோகாசனம்லாம் பண்ணவே, அத எடுத்து அவங்க சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. இப்படி போட்ட உடனே நிச்சயமா யாருக்கா இருந்தாலும் என்னடா இது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அங்க இருந்த அதிகாரிகள்லாம் வந்து இத பார்த்துருக்காங்க. பார்த்து சரி நாங்க இத ரிசால்வ் பண்ணி தர்றோம். பழையபடி மீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோனா பார்க்கலாம். ஃப்ரம் அ டம்ப் யார்ட் டூ அ அ நான் சொன்ன மாரி ஒரு தாம்பரத்தில் சுற்றுலா தலம் அப்படின்னு மாறுனதற்கான மிக முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ட சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கவே 2018ஆம் ஆண்டு மாதிரி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் இந்த விஷயத்துல தலையிட்டு இங்க இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுங்க. கார்பேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு, அத ஸ்ட்ரிஞ்சன்ட்டா அவங்களும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த பிக்சர்ஸ பார்த்தாலே தெரியும். 2015, 16 இந்த காலகட்டத்தில இந்த இடமானது எப்படி இருந்திருக்கு அப்படின்றத உங்களால கிளீனா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம 2018 குறிப்பா அந்த ஜனவரி மாதம் மாதிரி வந்து நெறைய இங்க இருக்கிற நெறைய ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கூட இருந்திருக்கு. இந்த பகுதிய ஆக்கிரமிச்சு கட்டின கோயில்கள் இருந்திருக்கு. சர்ச்சஸ் இருந்திருக்கு, மசூதி இருந்திருக்கு. அ இது எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 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 ரிலிஜியஸ் விஷயத்த இடிக்கிறாங்க அப்டின்னா, அந்த பகுதியில இருக்கிற மக்கள் நிச்சயமா வந்து
கொந்தளிச்சு போயிடுவாங்க. அது ஒரு ஹிந்துவாகட்டும், கிறிஸ்துவராகட்டும், இல்லன்னா ஒரு இஸ்லாமியராகட்டும். "என்னப்பா என்னுடைய கோயில நீ இடிக்கிறியே!" அப்படின்னு சொல்லி எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. மதமா, என்னுடைய மண்ணா அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய மண் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி, அ இந்த பகுதி மக்கள் வந்து அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, இயற்கை தான் கடவுள் அப்படின்றத ஏத்துக்கிட்டு, இந்த பகுதி மக்கள் அந்த டெமாலிஷன்ஸ்க்கெல்லாம் சம்மதிச்சிருக்காங்க. இது எந்த ஊர்ல நடக்கும் அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா, ஒரு இடத்துல ஏதோ விஷயத்த இடிக்கிறாங்க அப்படின்போது, மக்கள் போராட்டம் அப்படின்ற செய்தி நெறைய வருது. ஆனா, இன்னொரு பக்கம் என்னுடைய நீர் வளத்த பாதுகாக்கிறதுக்காக நான் என்னுடைய மத உரிமைன்னு கடவுள் நம்பிக்கைய பின்னுக்கு தள்ளிட்டு, என் மண்ணும், என்னுடைய நீரும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி, இந்த பகுதி மக்கள் முடிவெடுத்தது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் மாரி தெரியுது. மதம் இருக்கு, இல்லன்றதுக்குள்ளலாம் நான் போகல. கடவுள் இருக்கு, இல்லன்றதுக்கெல்லாம் நான் போகல. இருக்குன்றவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்ல. பட் ரைட்டான ஒரு டைரக்ஷன்ல நகர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு சைட்ல இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு சைட்ல வந்து இந்த டம்ப் யார்டு இத வந்து ஒரு குப்பை தொட்டியா மாத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது எப்படி வந்து மீட்டெடுத்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பயோ மைனிங் போன்ற விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. பயோ மைனிங் அப்படின்னா, இந்த குப்பையெல்லாம் மக்க வைக்கிற முயற்சியில ஈடுபட்டாங்க. அட் த சேம் டைம் இங்க இருக்கிற குப்பையெல்லாம் மற்ற டம்ப் யார்ட்ஸ்க்கு அ மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண இந்த ஏரியானது மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பகுதி மக்களுடைய கன்டினியூஸ் எஃபர்ட்ஸ் தான் இதற்கெல்லாம் ஒரு முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நாமே திட்டம்ல அரசாங்கம் கொண்டு வந்த விஷயமாகட்டும், இல்லைன்னா எக்கோ ரெஸ்டோரேஷன் ஆஃப் சிட்லப்பாக்கம் ஏரி இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலைய ஒரு அழகான பிக்சரை உருவாக்கியிருக்கு. போஸ்ட் 2021 நெறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த ஏரியால வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குப்பையெல்லாம் அகற்றுனாங்க. அதே மாரி அந்த லேக் பன்ஸ்னா அந்த கரை. ஏன்னா குப்பைய போட்டாங்க அப்படின்னா, அந்த அ ஏரியோட கரை இருக்கு இல்லையா? அந்த மாரி கரைகள வந்து மறுபடியும் பில்ட் பண்ணாங்க. ஸோ சாட்டர்டே, சண்டேலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ரெஸ்டோரேஷன் சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் வந்து எப்படி வந்து கோயிலுக்கு போறாங்களோ, அந்த மாதிரி வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து மக்கள் லேக் ரெஸ்டரேஷன் சொல்லிட்டு நெறைய பேரு ஃபேமிலீஸ் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், அவங்க மண்வெட்டிய தூக்கிட்டு ஒரு 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற மாரி நெறைய பிக்சர்ஸ் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த லேக்க வந்து ஓரளவுக்கு அவங்க ரிகவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. இத சுத்தி பார்த்து அமைக்கணும், லைட்ஸ் அமைக்கணும். அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் இல்லாம இருந்திருக்கு. பட் ஸ்டில் டிஸ்பைட் ஆல் த சேலஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட் ஒதுக்கவே இந்த லேக்க சுத்தி ஒரு பேமெண்ட் செட் பண்ணாங்க. அப்புறம் லைட்ஸ் இல்லன்ற மாரி நெறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. ஸோ ஏன்னா அது ஒரு சிட்லப்பாக்கம் அப்படின்றது கொஞ்சம் மலை சார் பிரதேசம் அப்படின்றதுனால நெறைய ஊர்வன, பரப்பன, பாம்புகள்லாம் கூட நெறைய இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது, இந்த ஏரிய சுத்தி வாக்கிங் போறதுக்கு அந்த அளவுக்கு அது ஃபீசிபிளா இல்லன்றதுனால, என்ன பண்ணாங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்ட்ஸ் ஒதுக்கி ஒதுக்கி லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்வேஸ் இன்னுமே கிளியரா செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு 2023, 24ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ அ ரேம்ப்ஸ் அமைக்க ஆரம்பிச்சாங்க. அதேமாரி ப்ளே ஏரியாஸ் வர ஆரம்பிச்சது. குழந்தைகள் விளையாடுற 2023, 24 இந்த வருஷம் அதெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரியலி அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் சிட்லப்பாக்கம் பீப்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே மாதிரியான ஒரு விஷயத்த வேலைச்சேரியில் இருக்கிற பகுதி மக்களோ இல்லைன்னா சென்னையுடைய மற்ற பகுதிகளில் இருக்கிற மக்களோ செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது நிஜமாவே இது நமக்கு நாமே திட்டம் தான். நான் அரசாங்கத்தோடைய நமக்கு நாமே திட்டம் பற்றி சொல்லலை. நமக்கு நாமே திட்டம்னு சொல்லி நம்ம பகுதி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம ஏரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு எண்ணம் தான் ஒரு அழகான ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கு. நான் இந்த வீடியோல ஆரம்பத்தில சொன்ன மாரி, தாம்பரத்தில் ஒரு சுற்றுலா தலம். நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஒரு குப்பை கிடங்க இவ்வளவு அழகா மாத்த முடியுமா? அப்படின்னு ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தோணும். இன்னொன்னு நீங்க ஒரு குப்பை கிடங்கு மேல நின்னுட்டு இருக்கீங்கன்றதே நீங்க சென்ஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சால் நீங்க சிட்லப்பாக்கம் ஏரிக்கு போய் பாருங்க. ரியலி யூ வில் ஃபீல் தி டிஃபரன்ஸ். இந்த அளவுக்கு ஒரு பகுதி மக்களால வந்து ஒரு மாற்றத்த ஏற்படுத்த முடியுமா? அப்படின்னு ஒரு அ கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது? யூ வில் ஃபீல் அந்த அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு வித்தியாசமா தெரியும் அப்படின்றத தான் நான் மீன் பண்றேன். சரி, சரி இவங்க பண்ணிட்டாங்க. நம்ம ஏன் பண்ண முடியல? அப்படின்ற தாட்ட நிச்சயமா வந்து நீங்க சென்னையிலேயே பொறந்து வளர்ந்து, உங்க ஏரி வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியா இருந்து, இல்ல உங்க அ ஏரி உங்க பகுதி ஏரி இது மாரி டம்ப் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, நிச்சயமா போய்
இந்த பகுதிய பாருங்க. அந்த பகுதியில இருக்கிற மக்கள், அங்க நெறைய வாலண்டியர்ஸ் செய்றாங்க. அவங்ககிட்ட போய் பேசுங்க. என்ன செஞ்சீங்க அப்படின்னு. டிஃபரெண்ட்டா அவங்கலாம் என்ன பொறுத்தவரையில மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் டன் வாட் எவ்ரிஒன் தாட் வாஸ் இம்பாசிபிள். இந்த ஏரியாவ போய் நான் ஷூட் எடுத்தேன். ஷூட் எடுத்த உடனே எனக்கு நிச்சயமா ஒரு விஷயம் தோணுச்சு. நிச்சயமா தாம்பரத்தில் ஒரு சுற்றுலா தலம் தான் இது. இதெல்லாம் தாண்டி அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. சைலன்ட் ரீடிங் கம்யூனிட்டி. அதாவது ஏரியில உட்காந்து புத்தகங்கள படிக்கலாமா? படிக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம். அதுவும் ஒரு கார்பேஜ் டம்ப் யார்ட ஒரு அழகான இடமா மாத்தி, அதில நீங்க வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. இன்னொரு பக்கம் வந்து அக்சஸிபிலிட்டி ஃபேக்டர்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்சஸிபிலிட்டி ஃபேக்டர்ஸ்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து இந்த ஏரியில வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள அந்த பகுதி மக்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க. பட் அந்த ஏரியாவ நீங்க விசிட் பண்ணல அப்படின்னா, நிச்சயமா போய் அந்த ஏரியா விசிட் பண்ணுங்க. நான் சொல்ற விஷயங்கள மைண்ட்ல வச்சுட்டு அந்த ஏரியால போய் பாருங்க. நிஜமாவே உங்களுக்கு சிட்லப்பாக்கம் பகுதி மக்கள் வந்து ஒரு சாதனையாளர்களா தான் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. இதே மாரி சேனல்ல இருந்து நெறைய தகவல்களுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.